பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு தட்சிணாயன காலத்திலே வரக்கூடிய விஷ்ணுபதி நாள் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி, அதாவது விருச்சிக ராசிக்கு எப்பொழுது சூரியன் வருகின்றதோ அந்த உதயத்திலிருந்தே எடுத்தாலும் நம்ம நேரத்திலிருந்து கூட கணக்கு வச்சுக்கலாம். கார்த்திகை 1ஆம் தேதி ஏகாதசியில பெருமாளை வழிபடுவது போல் பெருமாளை வழிபாடு செய்தோம் என்றால் பெருமாளினுடைய பரிபூர்ண அருள் கிட்டும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல கோவிலிலேயோ அல்லது வீட்டிலோ இருந்து பெருமாளை நம்ம வழிபாடு செய்யலாம். நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். எப்படி இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் மாதிரி இந்த ஸ்திர மாசம் சொல்லக்கூடிய ஆவணி, வைகாசி, மாசி, கார்த்திகை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதம் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய நாட்களாக கருதப்படுகின்றன. அதிகாலையிலிருந்து நம்ம 12 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீடிக்கும். இதுல கோவில் வழிபாட்டுக்கு பெருமாள் கோயிலுக்கு, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா மிக நல்ல முறையில உங்க காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். எப்படி வழிபாடு செய்யறதுன்னா, ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பூ வாங்கிக்கங்க. கொடி மரத்துக்கிட்ட கொஞ்சம் ஒவ்வொரு பூவா போட்டாலும் போடலாம், இல்ல ஒரு கொத்தும் போடலாம். அந்த பூ போட்டுட்டு பெருமாள் கோயிலுடைய பிரகாரத்தை வலம் வர வேண்டும். நீங்க கையில 27 பூ வச்சுட்டு உங்களால நடக்க முடிஞ்சா 27 முறை வலம் வரலாம். இல்லைன்னா 3 முறை, இல்ல 6 முறை, இல்ல 9 முறை, இந்த மாதிரி நீங்க பெருமாள் கோயில்ல வலம் ஒவ்வொரு முறையும் அந்த பூவை போட்டுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது பிரச்சனைகள் என்ன காரியம் நடக்கணுங்கிறத வேண்டிட்டு கொடிமரத்தினுடைய பாதத்திலே போட வேண்டும். அதுக்கப்புறம் பிரதட்சணம் முடிஞ்சு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தலாம், அர்ச்சனை செய்யலாம். வீட்டிலே துர்சக்திகள் நடமாட்டம் இருக்கின்றதா, கவலை வேண்டாம் இருக்கும். தெய்வீக கனி இருக்கல்ல, எலுமிச்சம்பழம், அதை எலுமிச்சம்பழத்தை நீங்க பெருமாளுக்கு சமர்ப்பித்து வீட்டிலே கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி உங்களால எவ்வளவு தடவை முடியுமோ 27 முறைங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம வயது இல்ல உடல்நல குறைவு இந்த மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு 3 முறை இல்ல 6 முறை 9 முறை வலம் வாங்க. நீங்க வலம் வரும்போது பெருமாளுடைய ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே வாருங்கள். இல்ல நான் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணுங்க. வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடை விலகும். இல்லைன்னா ஓம் அனிருத்ரனே நமகன்னு சொல்லி பிரதட்சணம் செய்யலாம். அனிருத்ரனே நமகன்னா வீட்டில நோய் நொடி பிரச்சனை எல்லாம் நீங்கும், காரியங்கள் கைகூடும். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கேசவாய நமக. அதனால பெருமாளுடைய எந்த பேர் சகசரநாமம் இருக்கு இல்லையா, எந்த பேர் வேணும்னாலும் நீங்க சொல்லி வழிபாடு பண்ணீங்க. இல்ல சிம்பிளா கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா சொன்னீங்கனாலும் பெருமாள் அதை கேட்டுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். எப்படி ஏகாதசி எவ்வளவு முக்கியமோ அதே போல விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் முக்கியமானது. சாஸ்திரங்கள் சொல்லுது, பல ஏகாதசி வழிபாடு செய்வது ஒரு விஷ்ணுபதி அந்த கொடிமரத்தை வலம் மலர் போட்டு பிரகாரம் வருவதற்கு சமம் சொல்றாங்க. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது கருப்பு நிற செல்ல பிராணிகள் இருந்தாலும் துஷ்ட சக்திகள் நீங்கும். அதனால ஏதாவது நிறைய பேர் இப்ப பெட் டாக்ஸ் வச்சிருக்காங்க, இல்ல சில பேர் ஃபாரின்ல, லண்டன்ல, அமெரிக்காலாம் பூனை வளர்க்குறாங்க, இல்ல புறா வளர்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ்ல நீங்க கருப்பு நிற செல்ல பிராணிகள் இருந்தா துர்சக்திகள் விலகும். அதனால இந்த 4 விஷ்ணுபதி காலத்திலையும் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா வளமும் நலமும் கூடி வரும், பிரச்சனைகள் தீரும், தடைகள் விலகும், சிக்கல் தீரும், மன அமைதி கிட்டும். வளமோடு வாழ விஷ்ணுபதி காலத்துல பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்துக்கு மலர் தூவி உங்களால் முடிந்த அளவு 3 அல்லது 6 அல்லது 9 முறை அந்த கோவில் பிரகாரத்தை வலம் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.